நம்ம அப்பாவுக்கு ஒரு புது ஷர்ட் வாங்கணும்னு தோணல. நல்ல வெக்கேஷன் போகக்கூடாதுன்னு நினைக்கல. அவர் கையில இருந்த அந்த கால்குலேட்டர் அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை மட்டும்தான் ஞாபகப்படுத்திட்டு இருந்தது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நல்ல வாட்ச் வாங்கலாம்னு நினைச்சிருப்பாரா? சின்ன சின்ன ஆசையை கூட இஎம்ஐ சரியா கட்ட முடியாதேங்கிறதுக்காக தள்ளி போட்டிருப்பாரு. நமக்கு சரியா ஃபீஸ் கட்டுறதுக்காகவே அவர் எவ்வளவு விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரு. நிலங்கிறது தாங்க ஒரு பரம்பரையோட உண்மையான சொத்தை. இன்னைக்கு இஎம்ஐ கட்டும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் 15 வருஷம் கழிச்சு உங்க பசங்க ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ நிலைச்சு நிற்பாங்க. அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் நீங்க. இதுதான் உங்க அப்பாவோட தொலைநோக்கு பார்வை. அப்பா அந்த ஸ்ட்ரகிள் பண்ணலனா இன்னைக்கு இந்த ஒரு இடம் உங்களுக்கு சொந்தமா இருந்திருக்காது. நிலத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவு முக்கியங்க. நாளைக்கு உங்க பசங்களுக்கும் இதை நீங்க கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். இப்ப நம்ம திருச்சியில நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியால இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? எங்க எஸ்கொயர் ஹவுசிங்ல நாங்க திருச்சியோட ஹாட் ஸ்பாட்ல தான் எல்லா லேஅவுட்டுமே பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா ஒரே வருஷத்துல அந்த லேண்டோட வேல்யூ டபுள் ட்ரிபிள் ஆகிடும். உடனே இன்வெஸ்ட் பண்ண எஸ்கொயருக்கு கால் பண்ணுங்க.